வணக்கம். என்னுடைய பேர் கே சிவாநிதி. நான் பால்சன் டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் 16 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இந்த பள்ளியை பற்றி நம்ம பேசவும் பெருமையாக சொல்லணும் அவசியமே கிடையாது. இந்த பள்ளி உண்மையை தான் சொல்லணும். என்னுடைய மகன் எல்கேஜிலேயே படித்து இன்றைக்கி பிடெக் படிக்கிறான் கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூரில். நல்ல ஆங்கில புலமை பெற்றவன், நல்ல ஆங்கிலத்தில் பேசுவான். என்னுடைய பொண்ணு இங்கே மோகன்ஸ்ரீ, அவன் ஸ்ரீநிதி ராமலிங்கம், மோகன்ஸ்ரீ 10th 9th பாஸ் பண்ணி 10th போகிறாங்க இந்த வருஷம். நல்ல ஆங்கில புலமை. இதுதான் இந்த பள்ளியினுடைய வெற்றி. ரொம்ப ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வேணும்னா இந்த பள்ளியில் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த பள்ளி. பல சூழ்நிலைக்கு உண்டான அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த டூர் போகிறது, அப்புறம் கேம்புக்கு போகிறது, ஓடும் ரயிலில் ஓவிய போட்டின்னு வச்சாங்க. வெவ்வேறு வெளியில் எங்கேருந்து போட்டி வந்தாலும் நம்ம பள்ளியில் சிறப்பு. இப்போ ஓடும் ரயில் ஓவிய போட்டி என்னுடைய பொண்ணு தான் வந்து பஸ் வாங்கிச்சு, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நிறைய சர்டிஃபிகேட். கோட்டை தான் போலீஸ் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டியில் நல்லா கலந்து கொண்டு அனைத்து மாணவர்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய பள்ளி இந்த பள்ளி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், கணினி லேப் ஆகட்டும், புதுசாக தந்துருந்தாங்க, அப்போ லேப் ஆகட்டும், அனைத்து விதமான ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஆக்டிவிட்டீஸும் சூப்பராக பண்ணுறாங்க. இது என்ன காரணம் சொன்னால், நம்முடைய பள்ளி முதல்வர் தான் சேவியர் சார். அவருடைய கனிவான ஒரு தன்மை, கோவப்படவே மாட்டேன். எந்த சூழ்நிலை அன்பாக நேரத்தை வாங்க போகணும்னு சொல்லிட்டு, அதே போல் மேடமும் சரி, டிஎம்ஏ மேடமும் சரி, அவங்க எல்லாமே ஏற்கனவே அனிதா மேடம் தான் நம்ம முதல்ல பழக்க மாட்டாங்க. அப்போது இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அதுபோது முதல் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அன்பாக நம்ம பழகி பேரண்ட்டை டீல் பண்ணுற விதம் ரொம்ப சிறப்பானதாக ஒரு அந்த அதுக்காகவே மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து சேர்க்குறாங்க. எப்போ போனாலும் சரி, வாங்க உட்காருங்க, என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப கனிவாக உபசரித்து எல்லாமே அனுப்புவோம். அதே போல் மாணவர்கிட்டையும் நல்லா செய்வாங்க. நம்முடைய கடமையில் கரெக்டாக இந்த பி சைடில் நம்ம முடிச்சுக்கணும். நம்ம தவறுகள் ஏற்படாதுன்னா நம்ம பார்த்துக்கணும். அந்தபடி அதுக்கு மேலே அவங்க ஒரு படி தன்னுடைய இப்போ சொல்லுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பேரண்ட்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்டு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே நம்ம பேரண்ட்டு போலவே அவங்க சொல்லிக் கொடுத்தது ஒவ்வொரு மாணவியும் அழைத்து எல்லா அருமையான சொல்கிறது. ஆங்கில இலக்கியங்களான அனைத்து சப்ஜெக்டிலும் அனைத்து பாடப்பிரிவுகளும் நல்ல கைத்தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு நல்ல கோச்சிங் பண்ணி கொண்டு இருக்காங்க. பெரும்பாலும் நம்முடைய பள்ளியில் கல்லூரியில் இந்த மாணவர் தான் இங்கே ஆசிரியராக இருக்காங்க. அதுவே நமக்கு பெருமை. அதுபோல் வானூர் வட்டாரத்தில் ஒரு ஆங்கிலத்தில் திறமை புலமை பெற வேண்டும்னா நம்மளுடைய பள்ளி தவிர வேறு எதுவுமே இல்லை. நல்ல சிறப்பான பள்ளி. அதுக்கு உண்டான காரணமே அந்த சேவியர் சார் அவருடைய போக்கும் அவருடைய செயல்பாடு தான் காரணம். ரொம்ப அன்பாக உபசரித்து எல்லாம் நல்லா செய்வாங்க. அதே போல் ஒரு ஆசிரியர் நியமனம் பண்ணோன்னா கூட அங்கே சென்னையில் இருந்து தான் ஆன்லைனில் டீச் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு இது வெளியில் தெரியாது. ஆனால் ஒரு இதில் வாத்தியம் சேர்ந்துருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிள்ளை நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட தலை சிறந்த பள்ளி. என்னுடைய மகன் வந்து அங்கே பிரசிடென்சி ஸ்கூலில் வந்து செகண்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 99 மார்க் வந்து அதில் ஃபோட்டோ எடுத்து போட்டு இங்கே நம்ம ஸ்கூலில் இருக்க பேனர் ஓட்டினாங்க. ஏதோ ஒட்டிக்காம தான் நம்முடைய பள்ளி மாணவர் தான் இங்கே ஒட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பள்ளி மாணவர்னு எதுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சேவியர் சார் டீச்சர்லாம் கூட்டு போய் காட்டினாங்க. அதுபோல் ரொம்ப தலை சிறந்த பள்ளி. உங்கள் பெற்றோர்களாக நம்முடைய கடமை என்னென்னா, நம்முடைய மகள் நல்லா படிக்கணும், ஆங்கிலத்தை புலமை வரணும்னா இந்த டிஎம்எஸ் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேருங்க. அவங்களோட வாழ்க்கை தர எங்கேயோ போகும். சாதாரண எல்கேஜிலேருந்து இன்றைக்கி பேச ஒரு 5வது வரைக்கும் போனால் நல்லா ஆங்கிலத்தை புலமை பெறணும், நல்லா பேச ஆரம்பிச்சிடும். 3வது சரி 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போது நல்ல புலமை பெற்று நல்ல பேச்சு வந்துடும். அதனால் அவங்களோட வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான போட்டிகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, யுரேகன், ஓடும் ரயில் ஓவிய போட்டி, எக்கச்சக்கமானது. அதெல்லாம் வெளியில் தெரியாது. ஆனுவல் டே நல்லா சிறப்பாக செய்வாங்க. நல்லா பாடல்கள், ஆடல் நல்ல சிறப்பு, அனைத்து கலை நிகழ்ச்சியும் நடைபெறும். அதனால் ஆதி முதல் அந்த வரை நம்ம பள்ளியினுடைய சிறப்பு சொல்லத்தகுந்தது மிக மிக வெளிப்படையாக சொல்லணும். மிகைப்படுத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது. இதுதான் உண்மை. இதை நான் பெருமையாக சொல்லணும் அவசியம் கிடையாது. இது உண்மையான செய்தியாக சொல்கிறேன். அதனால் நம்முடைய முதல்வர் சார் அவர்களுக்கு நன்றி, இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த முதல்வர் சார் அவர்களுக்கு நன்றி, சேவியர் சார் அவர்களுக்கு நன்றி, நம்முடைய டிஎம்ஏ மேடம் அவர்களுக்கு நன்றி. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் இங்கே சேர்க்கணும் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.